தாத்தா எல்லாரையுமே கூட்டிகிட்டு ரெசார்ட் வராங்க. அங்கே வந்த உடனே கோவமாக வருது விஜய்க்கு. ஆனால் தாத்தா மட்டும் பயங்கரமாக சந்தோஷமாக இருக்கார். என்ன நல்லா இருக்கா, இந்த பிளேஸ் தான் நான் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. சூப்பராக இருக்குது தாத்தா, நான் இந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. விஜய் போகிறாரு, போயிட்டு ஒரு ஓரமாக நின்றுட்டுருக்காரு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், இங்கே தண்ணியெல்லாம் அப்பா, இந்த மாதிரி நான் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறார். எப்போ பார்த்தாலும் தாத்தா இங்கே போகணும் அங்கே போகணும்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்படி பேசி தான் உன் கூட ஒரு வாரம் கொடைக்கானல் அனுப்பி வச்சார். இப்போ ரெசார்ட் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. எனக்கு கோவமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டவனையே காவேரி சொல்கிறாங்க, அப்படியே உல்ட்டாவாக இருக்குங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் சாமிக்கிட்டலாம் வேண்டிக்கிட்டேன் தெரியுமா, என்னன்னு வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. தாத்தாவோட ஆசை இதோடு நின்றுடக்கூடாது, இன்னும் நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும். வேர்ல்டு டூர் கூட போகணுங்க, குழு மணாலி போகணும், அது மட்டும் எவ்வளோ ஆசை இருக்குது தெரியுமா. அப்புறம் காஷ்மீர் போகணும், இப்படி எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கணும். இந்த ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் முடியறதுக்குள்ளே வேர்ல்டில் பாதி இடத்தையாவது நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. நல்ல ஆசைதாம்மா, உனக்கு நல்ல ஆசை தான், அனுபவி, நல்லா அனுபவி. ஏன்னா பணமே இல்லைல்ல, ஃப்ரீயாக வரல, அப்படி தான் இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்கிறாரு விஜய். அதை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டோன்னே பயங்கரமாக கோவம் வருது காவேரிக்கு. நீங்கள் என்ன வேணால் பேசிட்டு போங்க, நீங்கள் என்றைக்குமே இப்படி தான் பேசுவீங்க, ஆனால் நான் பயங்கரமாக சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் பாடுறாங்க, அப்படி டான்ஸ்லாம் ஆடுறாங்க. ஏதாச்சும் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து போகிறாரு. கங்காவும் அதே ரெசார்ட்டுக்கு வந்திருக்காங்க. வந்துட்டு அழகாக ஃபோட்டோஸ்லாம் அப்படியே எடுத்துகிட்டு இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. காவேரி பார்க்குறாங்க. அக்கா நீ இங்கே வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, நான் எங்கே போனாலும் என் பின்னாடியே வருவியா, நான் தான் இங்கே வந்திருக்கேன், நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அக்கா நானாவே வரல, எல்லாரும் டூர் வந்திருக்காங்க, அதனால் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அப்படியா, நான் எங்கே போனாலும் பின்னாடியே வந்துரு. ஆமாம் நீ பணம் கொடுக்கணுமே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. ஞாபகம் இருக்குக்கா, அந்த பணத்தை நான் கொடுத்த டைம் முடிஞ்சிடுச்சு, இன்னும் கொஞ்சம் டைம் தரேன், அதுக்குள்ளே பணம் கரெக்டாக வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க கங்கா. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே போகிறாங்க. காவேரி அங்கே சூப்பராக எல்லா பிளேஸையும் பார்த்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு குழந்தை நடந்து போகுது, பால் வந்துட்டு அப்படியே அந்த ஸ்விம்மிங் ஃபுல்லில் விழுந்துருச்சு. அந்த குழந்தை எடுக்கிற மாதிரி போகுது, ஓடி வராங்க காவேரி, அந்த குழந்தைய தூக்கிட்டாங்க. ஆப்போசிட்டில் மகாவும் ஓடி வராங்க குழந்தைய தூக்கிறதுக்கு. என்னது இது, உங்கள் குழந்தையா, இப்படி தான் கேர்லெஸ்ஸாக விடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. என்னை பார்த்தா குழந்தை பெத்தா மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இது என்னோட குழந்தை இல்லைங்க, குழந்தை ஏதோ விழற மாதிரி போச்சு, அதனால் நானும் உங்களை மாதிரி ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே அந்த குழந்தையோட அம்மா வந்துட்டாங்க. என்னங்க நாங்கள் இருந்த விதி குழந்தைய காப்பாற்றணும், இல்லைனா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. சாரிங்க தெரியாமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கூப்பிடுறாங்க. ஏம்மா இங்கெல்லாம் வந்த, அம்மா அங்கே தானே இருக்கேன், நீ எதுக்காக இங்கெல்லாம் வந்த அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கூட்டிகிட்டு போகிறாங்க. நாங்களும் இங்கே தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. மகா ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. நாங்களும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சந்தோஷமாக பேசிக்கிறாங்க. விஜய் காவேரி கிட்ட சொல்கிறாரு, ஊசியில் என்ன கிடைச்சாலும் போயிடுவேன், எல்லாம் ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ, ஜாலியாக என்ஜாய் பண்ணு, உனக்கெல்லாம் நல்லா கொடுத்து வச்சு வடி தெரியுமா, எப்படி என்ஜாய் பண்ணுற பாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாங்க நான் என்ஜாய் தான் பண்ணுறேன், இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன வேணால் பேசுங்க, என் மனசு கஷ்டப்படுற மாதிரி நீங்கள் பேசினா கூட நான் கஷ்டப்படவே மாட்டேன், ஏன்னா உங்கள் கேரக்டர் அப்படி. ஆனால் நான் அப்படி கிடையாது, இல்லை நான் எப்போவுமே சந்தோஷமாக தான் இருப்பேன், எல்லாமே நான் பாசிட்டிவாக எடுத்துப்பேன், எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு, எனக்கு டூர் போகிறது பிடிக்கும், எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே இருந்தால் எனக்கு பிடிக்காது, எனக்கு இதெல்லாம் பிடிக்கும். ஆனால் உங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது, எப்போவுமே ஆஃபீஸ் அதுதான் உங்களுக்கு பிடிக்கும், இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், அதுக்கு எதுக்கு என்ன திட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. நல்ல வேலை இதெல்லாம் அக்ரிமெண்ட்டில் இல்லை, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. முன்ன வர கோவத்துக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. ரொம்ப கோவப்படாதீங்க, நான் வெளியே போய் வேறு இடத்துல சுற்றி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து காவேரி போகிறாங்க. திருந்தாது இதெல்லாம், இதை வச்சுட்டு நான் மல்லு கட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. தாத்தா யோசிக்கிறாரு, எப்படியாச்சு ரெண்டு பேரை சேர்த்து வாழ வைக்கணும், அதுக்காக தான் இந்த ரெசார்ட்டே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு சூர்யாவோட தாத்தா. அப்போ கரெக்டாக ஒருத்தர் வராரு. உன்னை எங்கேயும் பார்த்துருக்கனே, நீ வேதா தானே அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாடா வேதா தான், எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாக பேசியிருக்காங்க. நாங்களும் இங்கே தான் வந்திருக்கோம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சூர்யாவோட தாத்தாவும் பேசிக்கிறாங்க, விஜயோட தாத்தா ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிக்கிறாங்க. என்னோட பேரை வந்து கல்யாணம் பண்ணியிருக்கான், ஆனால் வந்துட்டு அவனுக்கு பிடிக்காத பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கான், ரொம்ப பிரச்சனையாக இருக்குது,
அவங்கள சேர்த்து வைக்கணும், அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவோட தாத்தா சொல்கிறாரு. அதே மாதிரி காவேரியோட தாத்தாவும் சொல்கிறாங்க. 2 பேருமே மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. எப்படியாவது 2 பேரை சேர்த்து வாழ வைக்கணும். நான் வந்து காவேரி, விஜய் 2 பேருமே சேர்ந்து வாழணும். அதே மாதிரி சூர்யா, மகா 2 பேருமே சேர்ந்து வாழணும். அதுக்கு நம்ம ஏதாவது பிளான் பண்ணணும். 1 வாரம் டைம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 தாத்தாவும் பிளான் பண்ணுறாங்க.